அன்பின்னாவியே துணையாளரே தேற்றும் தெய்வமே ஊற்று தண்ணீரே உள்ளம் ஏங்குதையா வரவேண்டும் வல்லவரே நல்லவரே வரவேண்டும் வல்லவரே நல்லவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. மை துதிக்கிறோம் 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 தகப்பனே மை துதிக்கிறோம் இயேசுவே துதிக்கிறோம் பரிசுத்தாவியானவரே துதிக்கிறோம் இரங்கமையா இரங்கமையா ஆண்டவரே இடம் முழுவதும் அபிஷேகத்தால் பிரசன்னத்தால் வல்லமையால் நிரப்பியா அக்கினியாக என்னுடைய குற்றங்கள் குறைகள் பாவங்கள் பலவீனங்களை சுட்டெரியாமல் சுத்திகரித்து சுத்தப்படுத்தும் சுத்தாவியானவரே நீங்க டேக் ஓவர் பண்ணுங்க, நீங்க பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க, நீங்க வழி நடத்துங்க. எங்களை அன்போடு நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, அருமையான தகப்பனே, அன்பு நேசரே இயேசு கிறிஸ்துவே, ஆட்கொண்டு வழிநடத்தும் பரிசுத்த ஆவியானவரே, நன்றியோடு மை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா அந்த அருமையான நேரத்திலே பரிசுத்தமான நாளிலே மனமகிழ்ச்சியான காலை வேளையிலே உன் பாதம் சூழ்ந்து வந்து இறை வார்த்தையை கேட்க வாஞ்சியோடு காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இந்த நேரத்திலே என் தேவன் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று செபிக்கிறேன். இவருடைய அகக்கண்களை திறந்தருளும் சுவாமி, வேதத்தின் ரகசியங்களை கண்டு கொள்ளும்படி இவருடைய உள்ளுணர்வுகளுக்கு ஒளியூட்ட வேண்டுமா செபிக்கிறேன். இறை வார்த்தையை வழங்க நிற்கிற அடிமையை தகுதி பெறாமல் எடுத்து பயன்படுத்தும், அடிமையை மறைத்து உம்மை வெளிப்படுத்தும். என் வாயில் இருந்து கொண்டு நீர் பேசுவீராக. நீர் பேசாவிட்டால் எனக்கு வார்த்தையே இல்லை. இறை வார்த்தை பகுதி முழுவதையும் உமது ஆளுகைக்குள் உம் வல்லமைக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களையும் திற்காலத்தில் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். பொறுப்பேற்றுக் கொள்ளும் வழிநடத்தும் அன்பு நேசரும் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, குப்பை மேட்டிலிருந்து என்கிற தலைப்பில் இப்பொழுது உங்களுக்கு நான் நற்செய்தியை பறைசாற்ற வருகின்றேன். குப்பை மேட்டிலிருந்து வாசிக்க கேட்போம். திருப்பாடல் 113 வசனங்கள் 7, 8. ஏழைகளை தூசியிலிருந்து அவர் தூக்கி நிறுத்துகின்றார், வறியவரை குப்பை மேட்டிலிருந்து கை தூக்கி விடுகின்றார். உயர்குடி மக்களிடையே தம் மக்களுள் உயர்குடி மக்களிடையே அவர்களை அமர செய்கின்றார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அருமையான வசனம். ஆண்டவர் தூசியிலிருந்து ஏழைகளை தூக்கி விடுகிறவரும், குப்பை மேட்டிலிருந்து வறியவரை தூக்கி எடுத்து நிறுத்தி தம் மக்களுள் அதுவும் உயர்குடி மக்களோடு அவர்களை அமரச் செய்கிறவரும் நம் ஆண்டவர் என்று சொல்லி திருப்பாடல் ஆசிரியர் மிக அழகாக கூறுகின்றார். ஆம் பிரியமானவர்களே, ஏழைகளுக்கு நற்செய்தி என்ற முழக்கத்தோடு தன்னுடைய பணியை தொடங்கிய நம் ஆண்டவர் ஏழைகள், அனாதைகள், அகதிகள், விதவைகள், கைவிடப்பட்டோர், சமுதாயத்திலே ஓரங்கட்டப்பட்டோர், தாழ்த்தப்பட்டவர்கள், இவர்கள் மீது அளவு கடந்த அன்பும் இரக்கமும் பரிவும் உடையவராக இருக்கின்றார். ஏழைகளை தூசியிலிருந்து தூக்கி எடுக்கிறவரும், வறியவர்களை குப்பை மேட்டிலிருந்து உயர்த்துகிறவரும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவரே. ஆமென், 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 ஆமென். அன்பார்ந்தவர்களே, நம் ஆண்டவர் ராஜாதி ராஜன், பெண்ணுக்கும் மண்ணுக்கும் அதிபதி, எல்லா சொத்துக்கும் சம்பத்துக்கும் உரியவர். அவர் மனிதனாக பிறக்கும் பொழுது ஒரு ஏழையிலும் ஏழையாக, ஒரு சிறு குழந்தையாக மாட்டுத் தொழுவத்திலே மிருகங்கள் மத்தியிலே பிறந்தார். தீவன தொட்டிலே கிடத்தப்பட்டார். வேறொரு வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்றால், குப்பை மேட்டிலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தேவாதி தேவன் பிறந்தார். பிரியமானவர்களே, அவர் வளர்ந்து வந்த பொழுது ஒரு ஏழை தச்சனின், ஒரு தொழிலாளியின் மகன் என கருதப்பட்டார். ஏழை தொழிலாளியாகவே அவர் வளர்ந்து வந்தார். அவர் இறையாட்சி பணியை தொடங்கிய பொழுது அவர் காடு மேடு, மலைகள், பாலைவனம், பட்டி தொட்டிகள், கிராமம் இவற்றிலே ஊர் ஊராக நடந்து கடந்து சென்று இறையாட்சியின் நற்செய்தியை வல்லமையோடு போதித்தார். இறுதியிலே ஒரு குற்றமும் அறியாத அவர் பொய்க்குற்றம் சாட்டப்பட்டு அநியாயமாக தீர்ப்பிடப்பட்டு அவமானத்தின் சின்னமாகிய சிலுவையிலே மரித்தார். யாருக்காக? யாருக்காக பிரியமானவர்களே? உங்களுக்காகவும் எனக்காகவும், நம் ஒவ்வொருவருக்காகவும் நம் ஆண்டவர் அவமானத்தின் சின்னமாகிய சிலுவையிலே மரித்தார். ஏன் ஏன் என்று கேட்டால், நம் ஒவ்வொருவரையும் குப்பை மேட்டிலிருந்து அவர் தூக்கி எடுத்து உயர்குடி மக்களோடு, அதாவது விண்ணவர்களோடு, புனிதர்களோடு வான் வீட்டில் நம்மை அமரச் செய்வதற்காகவே
நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அத்தனை பாடுகளையும் கொடிய மரணத்தையும் ஏற்றுக்கொண்டார். பிரைஸ் லார்ட். Praise the Lord. அல்லேலூயா. Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. ஆகவே பிரியமானவர்களே, தேவார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஒருவர் கூட, நான் ஏழையாக இருக்கிறேன், அனாதையாக இருக்கிறேன், அகதியாக இருக்கிறேன், விதவையாக இருக்கிறேன், கைவிடப்பட்டவராக இருக்கிறேன் என்றோ, நான் சமுதாயத்திலே புறந்தள்ளப்பட்டவர்களாக தாழ்த்தப்பட்டவராக இருக்கிறேன், நான் துன்புறுவர்களாக இருக்கிறேன், என்னை ஆற்றி தேற்றி அரவணைக்க யாருமே இல்லை, அநீதி இழக்கப்பட்டவளாக இருக்கின்றேன் என்று சொல்லி கலங்கவே கலங்காதீர்கள். பாவத்தை தவிர மற்ற எல்லா விதத்திலும் நம்மை போல பாடுகளை அனுபவித்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கின்றார். அவர் உங்களை குப்பையிலிருந்து நிச்சயமாக தூக்கி விடுவார். பிரைஸ் லார்ட். Praise the Lord. நம்மோடு நமக்காக நம்முள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இயேசு ஒருவர் மட்டும்தான் நம்முடைய துன்பங்களையும் வேதனைகளையும் நம்முடைய பிரச்சனைகளையும் அறிந்தவராக இருக்கின்றார். அவர் ஒருவரால் மட்டுமே நமக்கு உதவ முடியும், நமக்கு விடுதலையை தர முடியும். அவர் சர்வ வல்லவர். அவரை நம்புங்கள். ஆண்டவர் மீது உள்ள விசுவாசத்தில் வேரூன்றி இருங்கள். நீங்கள் விழுந்து கிடக்கிற குப்பை மேட்டிலிருந்தும், நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற குப்பை மேட்டிலிருந்தும், நீங்கள் தள்ளப்பட்டு கிடக்கின்ற குப்பை மேட்டிலிருந்தும் அவர் உங்களை தூக்கி எடுக்க வல்லவராக இருக்கின்றார். அவரை நம்புங்கள். அவருடைய வல்லமையுள்ள கரத்திலே உங்களை தாழ்த்தி ஒப்புக்கொடுங்கள். அவர் நிச்சயம் உங்களை உயர்த்துவார். பிரைஸ் லார்ட். Praise the Lord. அல்லேலூயா. Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. பிரியமானவர்களே, துணிகரமாக தெய்வ பயமே இல்லாமல் பாவத்திற்கு மேல் பாவம் செய்து குப்பையோடு குப்பையாக விழுந்து கிடக்கிறீர்களா? பாவத்திலே தவறி விழுந்து குப்பையிலே கிடந்து கொண்டு எப்படி எழுவது என்று தெரியாமல் திகைக்கிறீர்களா? அல்லது பாவ படுகுழியிலே தள்ளப்பட்டு அதிலிருந்து வெளியே வரவே முடியவில்லையே என்று சொல்லி நீங்கள் முயற்சி செய்தும் முடியாமல் திணறிக்கொண்டு தவித்துக் கொண்டிருக்கின்றீர்களா? ஆண்டவரை நோக்கி பாருங்கள். ஆண்டவரே, தாவீதின் மகனே, எனக்கு இரங்கும் என்று சொல்லி அவரை நோக்கி கூப்பிடுங்கள். கண்ணீரோடு கதறுங்கள். இயேசுவே, என்னை தூக்கியிடும், உம்மால் கூடும் என்று சொல்லி நீங்கள் ஆண்டவரை நோக்கி கூவி அழையுங்கள். விசுவாசத்தோடு அவரை நீங்கள் நோக்கி பாருங்கள். ஆண்டவர் உங்களை நீங்கள் கிடக்கிற அந்த குப்பை மேட்டிலிருந்து தூக்கி எடுப்பார். விண்ணக வீட்டிற்கு உங்களை அழைத்து சென்று நித்திய பேரின்ப வீட்டிலே அவர் உங்களை அமரச் செய்வார். பிரைஸ் லார்ட். Praise the Lord. அல்லேலூயா. Hallelujah. அதோடு கூட உங்களை கட்டி இருக்கின்ற பாவக்கட்டுகள், சாபக்கட்டுகள், மரணக்கட்டுகள், நோயின் கட்டுகள், எல்லா விதமான கட்டுகளில் இருந்தும் உங்களுக்கு பூரண விடுதலையை கொடுத்து நீங்கள் சுதந்திரமான பிள்ளைகளாக, மகிழ்ச்சியான பிள்ளைகளாக, விடுதலை அடைந்தவர்களாக ஆண்டவரை துதித்து போற்றி புகழ மகிழ்ந்திருக்க ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். பிரைஸ் லார்ட். Praise the Lord. அல்லேலூயா. Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. வாசிக்க கேட்போம். சாமுவேல் முதல் நூல் 16ஆம் அதிகாரம் 11 முதல் 13 வசனங்கள். 1 சாமுவேல் 16, 11 முதல் 13 வசனங்கள். சாமுவேல் ஈசாயை பார்த்து, உன் பிள்ளைகள் இத்தனை பேர்தானா என்று கேட்க, இன்னொரு சிறுவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்று பதிலளித்தார் ஈசாய். அதற்கு சாமுவேல் அவரிடம், ஆள் அனுப்பி அவனை அழைத்து வா, ஏனெனில் அவன் வரும் வரை நான் உணவருந்த மாட்டேன் என்றார். ஈசாய் ஆள் அனுப்பி அவனை அழைத்து வந்தார். அவன் சிவந்த மேனியும் ஒளிரும் கண்களும் கொண்டு அழகிய தோற்றமுடன் இருந்தான். ஆண்டவர் சாமுவேலிடம், தேர்ந்து கொள்ளப்பட்டவன் இவனே, எழுந்து இவனை திருப்பொழிவு செய் என்றார். உடனே சாமுவேல் எண்ணெய் நிறைந்த கொம்பை எடுத்து அவன் சகோதரர் முன்னிலையில் அவனை திருப்பொழிவு செய்தார். அன்று முதல் ஆண்டவரின் ஆவி தாவீதின் மேல் நிறைவாக இருந்தது. சாமுவேல் ராமாவுக்கு புறப்பட்டு சென்றார். பிரைஸ் லார்ட். Praise the Lord. அல்லேலூயா. Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. அன்பார்ந்தவர்களே, இஸ்ராயேலின் முதல் அரசனாக சவுல் ராஜா அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தார். இஸ்ராயேலின் முதல் ராஜாவாகிய அந்த சவுல் பதவி ஆசை பிடித்தவராக ஆண்டவரின் கட்டளைக்கு கீழ்ப்படியை மறுக்கவே ஆண்டவர் அவர் அரசனாய் இல்லாதபடி புறக்கணித்து விட்டார். ஆண்டவர் சாமுவேலிடம் சவுலுக்கு பதிலாக ஒரு அரசனை இஸ்ராயலுக்கு திருப்பொழிவு செய் என்று சொல்லியிருந்தார். ஆண்டவரின் கட்டளைப்படி சாமுவேல் ஒரு அரசனை இஸ்ராயலுக்காக திருப்பொழிவு செய்வதற்காக ஈசாயின் வீட்டிற்கு கடந்து சென்றார். ஈசாயின் வீட்டிற்கு சென்ற சாமுவேல் ஈசாயை பார்த்து, உன் பிள்ளைகளை கொண்டு வா என்று சொல்லி கேட்டார். ஈசாயி தன் மைந்தர்கள், தன் புதல்வர்கள் 7 பேரையும் ஒருவர் பின் ஒருவராக சாமுவேல் முன் நிறுத்தினார். அவர்களுள் ஒருவனை கூட ஆண்டவர் அரசனாக அபிஷேகம் செய்ய அனுமதி கொடுக்கவில்லை. அந்த 7 பேரும் சாமுவேல் முன் கடந்து போய் முடிந்துவிட்டது. அதன் பிறகு சாமுவேல் ஈசாயை பார்த்து, உன் பிள்ளைகள் இத்தனை பேர்தானா என்று கேட்டார்.
அப்பொழுது ஈசாயி, இன்னும் ஒருவன் இருக்கிறான், அவன் எல்லோருக்கும் இளையவன், குடும்பத்திலே கடையவன், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்று சொல்லி ஈசாயி சாமுவேலுக்கு பதிலளித்தார். சாமுவேல் ஈசாயை பார்த்து, ஆள் அனுப்பி அவரை வரவழையும், அவன் வருகிற வரைக்கும் நாம் காத்திருப்போம் என்று சொல்லி காத்திருக்கின்றார். ஆள் அனுப்பி தாவீது வரவழைக்கப்பட்டார். தாவீது சாமுவேல் முன் நிறுத்தப்பட்டார். ஆண்டவரின் கட்டளைப்படி சாமுவேல் எழுந்து எண்ணெய் நிறைந்த கிண்ணத்தை திறந்து அவன் தலையிலே எண்ணெய் ஊற்றி அவனுடைய சகோதரர்கள் அனைவருக்கும் முன்பாக தாவீதை இஸ்ராயலின் ராஜாவாக திருப்பொழிவு செய்தார். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 பிரியமானவர்களே, எல்லோராலும் மறக்கப்பட்ட தாவீது ஒரு சிறியவன், கடைக்குட்டி பையன், கடையவன், ஒரு உபயோகமற்றவன் என்றே எல்லாரும் நினைத்தார்கள். எல்லோராலும் மறக்கப்பட்டார். சாமுவேல் இறைவாக்கினர் வந்து அமர்ந்து உன் பிள்ளைகளை கொண்டு வா என்று சொன்னபோது கூட ஈசாய்க்கு தாவீதை பற்றி நினைவு வந்ததாக தெரியவில்லை. அப்படி எல்லாராலும் மறக்கப்பட்ட இந்த தாவீது ஆண்டவரால் நினைவு கூறப்படுகின்றார். தாவீதை அவர் நினைவு கூர்ந்து அவரை குப்பையிலிருந்து தூக்கி எடுத்து தம் மக்களுள் உயர்குடி மக்களுள் ஒருவராக இஸ்ராயலின் ராஜாவாக அவரை அபிஷேகம் செய்தார். காரணம் என்ன தெரியுமா பிரியமானவர்களே? தாவீது ஆண்டவரின் இதயத்துக்கு ஏற்ற மகனாக வாழ்ந்தார். ஆண்டவரை அதிகமாக தாவீது அன்பு செய்தார். எப்பொழுதும் ஆண்டவரை துதித்து பாடிக்கொண்டே இருந்தார். அவர் வாழ்க்கையே ஒரு துதிப்பாடலாக இருந்தது. ஆண்டவரை மகிமைப்படுத்துவதிலேயே தாவீது கண்ணும் கருத்துமாக இருந்தார். அதனால்தான் ஆண்டவர் தாவீதை, ஆடு மேய்த்து கொண்டிருந்த தாவீதை, ஒரு சிறுவனாகிய தாவீதை இஸ்ராயலின் ராஜாவாக உயர்த்தினார். Praise Lord. Praise the Lord. Hallelujah. 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 இறைவார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, நாம் ஒவ்வொருவரும் கடவுளின் சாயலாக படைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் ஒவ்வொருவரும் கடவுளின் பிள்ளைகளாக இருக்கிறோம். நீங்கள் ஒவ்வொருவரும் நான் கடவுளின் சாயலாக படைக்கப்பட்டிருக்கிறேன், கடவுளின் பிள்ளையாக இருக்கிறேன் என்று சொல்லி உங்களையே நீங்கள் மதிக்கிறீர்கள், அன்பு செய்கிறீர்கள். அப்படித்தானே? அப்படி என்றால் நீங்கள் உங்களையே மதிப்பது போல, உங்களையே அன்பு செய்வது போல உங்களுக்கு அடுத்திருப்பவர்களையும் நீங்கள் அன்பு செய்ய வேண்டும், மதிக்க வேண்டும். ஏழைகள், படிப்பறிவற்றவர்கள், பாமர மக்கள், இவர்களை நீங்கள் உதாசீனப்படுத்தக்கூடாது. இப்படிப்பட்டவர்களை பார்த்து நீ ஒரு ஏழை, படிப்பறிவற்றவன், ஒரு கிராமவாசி, நீ சமுதாயத்திலே தாழ்த்தப்பட்டவன், சிறுபான்மையினன் என்று சொல்லி அவர்களை உதாசீனப்படுத்தக்கூடாது, அவர்களை இழிவுபடுத்தக்கூடாது, அவர்களை ஓரம் கட்டக்கூடாது. சமுதாயத்திலிருந்து அல்லது ஊரிலிருந்து வெளியே புறம்போக்கில் தள்ளி குப்பை மேட்டிலே அவர்களை தள்ளி விட்டு விடக்கூடாது. அன்பார்ந்தவர்களே, இப்படிப்பட்டவர்கள்தான் ஆண்டவரின் இதயத்திற்கு மிகவும் பிரியமானவர்கள். இப்படிப்பட்டவர்களை ஏழைகள், கைவிடப்பட்டவர்கள், படிப்பறிவற்றவர்கள், பாமர மக்கள், ஒதுக்கப்பட்டவர்கள், இப்படிப்பட்டவர்கள் மீது ஆண்டவர் விசேஷித்து அன்பு கொண்டிருக்கின்றார். அவர்கள் சார்பில் எப்பொழுதும் ஆண்டவர் இருக்கின்றார். இப்படிப்பட்டவர்களை நீங்கள் ஓரம் கட்டி ஊருக்கு வெளியே புறம்பே தள்ளி குப்பை மேட்டிலே நீங்கள் போட்டு விட்டீர்கள் என்றால் ஆண்டவர் நிச்சயமாக அவர்கள் சார்பில் நின்று கொண்டு உங்களுக்கு எதிராக யுத்தம் செய்வார். ஆண்டவர் அவர்களை உயர்த்தும் பொழுது நீங்கள் அவமானப்பட்டு போவீர்கள். பிரியமானவர்களே, எச்சரிக்கையாக இருங்கள். யாரையும் இழிவாக கருதாதீர்கள், இழிவுபடுத்தாதீர்கள். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 பல வருடங்களுக்கு முன்பாக நடந்த ஒரு நிகழ்வு எனக்கு ஞாபகத்திற்கு வருகிறது. ஒரு பள்ளி ஆசிரியர் தன்னுடைய வகுப்பு மாணவர்களை கேள்வி கேட்பார். கேள்வி கேட்கும் பொழுது மாணவர்கள் பதில் சொல்லவில்லை என்றால் அவர்களை பயங்கரமாக திட்டுவார், அடிப்பார். பிள்ளைகளை பார்த்து இவ்வாறாக அவர் சொல்வதுண்டு: ஆடு மாடு மேய்க்கிறவனும், குப்பை அள்ளுகிறவனும், தெரு பெருக்கிறவனும் பள்ளிக்கூடத்திற்கு வந்தால் பள்ளிக்கூடம் உருப்பட்டது மாதிரிதான். சீ, ஓடிப்போங்கடா, பிச்சைக்கார நாய்களே என்றெல்லாம் சொல்லி பிள்ளைகளை விரட்டுவார், அடிப்பார், அவர்களை இழிவாக பேசுவார். வருடங்கள் உருண்டோடின. அந்த ஆசிரியருக்கும் வயதாகிவிட்டது. அவர் காச நோயினால் பிடிக்கப்பட்டார். காச நோயால் பிடிக்கப்பட்ட அந்த ஆசிரியர் குடும்பத்தினரால் வீட்டை விட்டு புறம்பே தள்ளப்பட்டார். ஒரு குப்பைமேட்டிற்கு அருகிலே அமர்ந்து ஓயாமல் இரும்பிக் கொண்டே இருந்தார். அந்த வழியே போன அவருடைய பழைய மாணவர்கள் இருவர் அவருடைய அவல நிலையை பார்த்து அவர் அருகிலே வந்து அன்போடு அவரை அழைத்து கொண்டு போய் மருத்துவமனையிலே சேர்த்து அவருக்கு சிகிச்சை அளித்து அவர் சுகமான பின்பு அவரை ஒரு காப்பகத்திலே பத்திரமாக சேர்த்து விட்டார்கள். பிரியமானவர்களே, இந்த 2 வாலிபர்களும் யார் என்று உங்களுக்கு தெரியுமா? இவர்கள் பள்ளி பிள்ளைகளாக அந்த ஆசிரியரிடம் படிக்கும் பொழுது அந்த ஆசிரியரால் மிகவும் பயங்கரமாக திட்டப்பட்டு, அடிக்கப்பட்டு, இழிவாக பேசப்பட்டு, தாழ்த்தி ஓரம் கட்டப்பட்டவர்கள். Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, யாரையும் இழிவாக எண்ணாதீர்கள், யாரையும் அற்பமாக கருதாதீர்கள். ஆண்டவர் அவர்களை உயர்த்தும் பொழுது நிச்சயமாக நீங்கள் அவமானப்பட்டு போவீர்கள்.
உங்கள் கண்களிலே இன்று குப்பையோடு குப்பையாக கிடக்கிறவர்கள் நாளை நீங்கள் விழுந்து கிடக்கிற குப்பை மேட்டிலிருந்து தூக்க வல்லவராக மாறலாம். ஆண்டவருடைய கிருபையினால் அவர்கள் அப்படி உயர்த்தப்படலாம். அவர்கள் அப்படி உயர்த்தப்படும் பொழுது நீங்கள் சிறுமைப்பட்டு போகாதபடி யாரையும் இழிவாக பேசாதீர்கள், யாரையும் அற்பமாக எண்ணாதீர்கள், யாரையும் அவமானப்படுத்தாதீர்கள். எல்லோரையும் மதித்து நடங்கள், எல்லோருக்கும் அன்பு காட்டுங்கள், எல்லோருக்கும் உதவி செய்யுங்கள். உங்கள் தேவையிலே ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார், உங்களை உயர்த்துவார். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 வாசிக்க கேட்போம். எசாயா இறைவாக்கு நூல் 51ஆம் அதிகாரம் முதல் வசனம். விடுதலையை நாடுவோரே, ஆண்டவரை தேடுவோரே, எனக்கு செவி கொடுங்கள். நீங்கள் எந்த பாறையில் நின்று செதுக்கப்பட்டீர்களோ, எந்த குழியில் நின்று தோண்டப்பட்டீர்களோ அதை நோக்குங்கள். Praise the Lord. Praise the Lord. நீங்கள் எந்த பாறையிலிருந்து செதுக்கப்பட்டீர்களோ, எந்த குழியிலிருந்து தோண்டப்பட்டீர்களோ அதை நினைவு கூறுங்கள் என்று சொல்லி எசாயா இறைவாக்கினர் அன்று கூறிய அறிவுரை இன்று நாம் ஒவ்வொருவருக்கும் பொருந்தும். நாம் எந்த நிலையில் இருக்கிறோமோ அது கேள்வி அல்ல, எல்லோருக்கும் இது பொருந்தும். பிரியமானவர்களே, ஒரு காலத்தில் இந்த இறைவார்த்தை கேட்கிற உங்களிலே அநேகர் உண்ண உணவு இல்லாமல், உடுத்திக்கொள்ள உடை இல்லாமல், தங்க வீடு இல்லாமல் மிகவும் ஏழ்மையான நிலைமையிலே இருந்திருக்கலாம். இன்று ஆண்டவருடைய பெரிய ஆசீர்வாதத்தினாலே உங்களுக்கு பணம், பட்டம், வசதி வாய்ப்பு, நல்ல வீடு, சொத்து, சுகம் இவை எல்லாம் வந்திருக்கலாம். இன்று உங்களுக்கு வாழ்வு வந்துவிட்டது, வாழ்க்கை வசதிகள் வந்துவிட்டது, நீங்கள் வாழ்க்கையிலே உயர்ந்து விட்டீர்கள் என்பதற்காக நீங்கள் கடந்து வந்த பாதையை ஒருபொழுதும் மறக்கவே மறக்காதீர்கள். பிரியமானவர்களே, எப்படிப்பட்ட குடும்பத்திலிருந்து நீங்கள் உயர்த்தப்பட்டிருக்கிறீர்கள், எந்த ஒரு பேக்ரவுண்ட், எந்த ஒரு பின்னணியிலிருந்து நீங்கள் உயர்த்தப்பட்டீர்கள் என்பதை ஒரு நாளும் மறக்காதீர்கள். ஒருவேளை உணவுக்கு நீங்கள் பட்ட பாடுகள் உங்களுக்கு நினைவிருக்க வேண்டும். பிரியமானவர்களே, ஆண்டவர் அவருடைய அளவற்ற அன்பினால், இரக்கத்தினால் உங்களை குப்பையிலிருந்து தூக்கி உங்களுக்கு ஒரு பெயரையும், ஒரு முகவரியையும், ஒரு குடும்பத்தையும், பெயர் புகழையும், வாழ்க்கை வசதிகளையும் கொடுத்திருக்கிறார் என்றால் அந்த ஆண்டவருக்கு எப்பொழுதும் நன்றி உள்ளவர்களாக இருங்கள். உங்களையே அவருடைய சமூகத்திலே தாழ்த்துங்கள். கடந்து வந்த பாதைகளை ஒருபொழுதும் நீங்கள் மறந்து விடாதீர்கள். நீங்கள் எந்த பாறையிலிருந்து செதுக்கப்பட்டீர்கள், எந்த குழியிலிருந்து தோண்டப்பட்டீர்கள் என்பதை ஒருபோதும் மறக்கவே மறக்காதீர்கள். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 அன்பார்ந்தவர்களே, இன்று உங்களுக்கு வாழ்வு வந்துவிட்டது என்பதற்காக யாரையும் அடிமைப்படுத்தி, அடக்கி, ஒடுக்கி, அவர்களை சிறுமைப்படுத்தி, அவர்களுடைய உரிமைகளையும் உடைமைகளையும் பறித்து கொண்டு அவர்களை ஊருக்கு புறம்பே தள்ளிவிட்டு குப்பை மேட்டிலே அவர்களை போட்டு விடாதீர்கள். ஒரு நாள் உங்களை குப்பை மேட்டிலிருந்து தூக்கி ஆண்டவர் நீங்கள் செய்வது எல்லாவற்றையும் பார்த்து கொண்டே இருக்கிறார் என்பதை மறந்து விடாதீர்கள். பிரியமானவர்களே, உங்களுக்கு செல்வம் இருக்கிறதா, பணம் இருக்கிறதா, வாழ்க்கை வசதிகள் இருக்கிறதா, இதெல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு தானமாக கொடுத்தது, உங்களுக்கு உரியது அல்ல. பிரியமானவர்களே, அதை வைத்துக்கொண்டு நீங்கள் இல்லாதவர்களை, ஏழைகளை, வறியவர்களை வாழ விடுங்கள், உதவி செய்யுங்கள். அப்பொழுது ஆண்டவர் உங்களுக்கு நிலை வாழ்வையே பரிசாக கொடுப்பார். அல்லேலூயா. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. வாசிக்க கேட்போம். லூக்கா நற்செய்தி 16ஆம் அதிகாரம் 20 முதல் 23 வசனங்கள். லாசர் என்னும் பெயர் கொண்ட ஏழை ஒருவரும் இருந்தார். அவர் உடல் முழுவதும் புண்ணாயிருந்தது. அவர் அச்செல்வருடைய வீட்டு வாயில் அருகே கிடந்தார். அவர் செல்வருடைய மேசையிலிருந்து விழும் துண்டுகளால் தம் பசியாற்ற விரும்பினார். நாய்கள் வந்து அவர் புண்களை நக்கும். அந்த ஏழை இறந்தார். வான தூதர்கள் அவரை ஆபிரகாமின் மடியில் கொண்டு போய் சேர்த்தார்கள். செல்வரும் இறந்தார். அவர் அடக்கம் செய்யப்பட்டார். அவர் பாதாளத்தில் வதைக்கப்பட்ட போது அண்ணாந்து பார்த்து தொலையில் ஆபிரகாமையும் அவரது மடியில் லாசரையும் கண்டார். Praise the Lord. Praise the Lord. அருமையான ஒரு ஓமையை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு வைத்திருக்கின்றார். செல்வந்தர் ஒருவர் விலையுயர்ந்த செந்நிற மெல்லிய ஆடை அணிந்து அன்றாடம் விருந்துண்டு மகிழ்ந்து இன்புற்றிருந்தார் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கின்றார். நற்செய்தியிலே அப்படியாக நாம் வாசிக்கிறோம். மிக பெரிய செல்வந்தர், அழகான வீடு, வாழ்க்கை வசதிகள் எல்லாம் அவருக்கு இருந்தது. ஒவ்வொரு நாளும் மெல்லிய அழகிய விலையுயர்ந்த செந்நிற ஆடை அணிந்து அன்றாடம் அங்கு விருந்துதான், தினம் அவங்களுக்கு பார்ட்டி தான், அப்படி இன்புற்றிருந்தார். அவருடைய வாசல் அருகே, அவருடைய கேட்டுக்கு வெளியில என்று சொல்லலாம், குப்பையோடு குப்பையாக, உடல் முழுவதும் புண்ணாக, நாய்கள் வந்து அந்த புண்களை நக்கும் அளவுக்கு மிகவும் மோசமான நிலைமையிலே ஒருவர் இருந்தார். அவர் பெயர் லாசர். செல்வந்தனுடைய செல்வ செருக்கும் அவனுடைய வாழ்க்கை வசதிகளும் அவனுடைய கண்களை குருடாக்கி இருந்தன. அவர் வாயில் அருகே கிடந்த அந்த லாசரை அவர் கண்டுகொள்ளவே இல்லை.
லாசர் அங்கே இருக்கிறான் என்று கூட அவருக்கு தெரியவில்லை. லாசர் செல்வந்தனுடைய வீட்டிலிருந்து வருகின்ற எச்சையில என்று நம்ம சொல்லலாம். அவன் மேசிலிருந்து விழுகின்ற துண்டுகளால் வயிற்றை நிரப்ப அவன் காத்து கொண்டிருந்தான் என்று வேதம் சொல்லப்படுகிறது. இந்த லாசர் வறுமையிலும் உடல் நோயிலும் மிகவும் வருந்தினாலும் லாசருடைய உள்ளம் எப்பொழுதும் ஆண்டவரோடு இணைந்திருந்தது. லாசர் ஒரு நாள் இறந்தார். வானதூதர்கள் அவரை அப்படியே தூக்கி கொண்டு போய் வான் வீட்டிலே ஆபிரகாம் மடியிலே கிடத்தினார்கள். செல்வரும் இறந்தார். அவர் பாதாளத்தில் புதைக்கப்பட்டார். நிலைவாழ்வை இழந்து விட்டார். பிரைஸ் லார்ட், Praise the Lord. பிரைஸ் லார்ட். Praise the Lord. பிரியமானவர்களே, ஏராளம் வாழ்க்கை வசதிகளும் சொத்தும் சுகமும் செல்வமும் உங்களுக்கு இருக்கிறது என்றால் சுயநலவாதிகளாக எல்லாவற்றையும் நீங்களே அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி நினைக்காதீர்கள். அதை வறியவரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். இல்லாதவருக்கு கொடுங்கள். தேவையில் இருப்பவர்களுக்கு உதவுங்கள். குறிப்பறிந்து பிறரை நீங்கள் வாழ வையுங்கள். அப்பொழுது நீங்கள் நிலை வாழ்வையே சுதந்திரித்துக் கொள்வீர்கள். பிரைஸ் லார்ட். Praise the Lord. அன்பார்ந்தவர்களே, உங்களுக்கு இருக்கிற சொத்து சுகம் செல்வம் வாழ்க்கை வசதிகள் இவை எல்லாவற்றையும் இன்னும் இந்த உலகம் முழுவதையுமே நீங்கள் ஆதாயமாக்கி கொண்டாலும் உங்கள் ஆத்மாவை இழந்து விட்டீர்கள் என்றால் அதனால் என்ன பயன்? நிலைவாழ்வு இழந்து விட்டீர்கள் என்றால் அதனால் என்ன பயன்? நித்திய பேரன்பை விட்டு இழந்து விட்டீர்கள் என்றால் என்ன பயன்? ஆகவே பிரியமானவர்களே, உங்களிடம் உள்ளதை தெய்வ பயமுள்ள ஏழைகளோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அப்பொழுது ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பார். வான் வீட்டையை நீங்கள் பரிசாக பெற்றுக்கொள்வீர்கள். பிரைஸ் லார்ட். Praise the Lord. அல்லேலூயா. Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. பிரியமானவர்களே, எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமையில் இயலாமைக்கும் இல்லாமைக்கும் நோய் நொடிக்கும் தள்ளப்பட்டு என்னை ஆற்றி தேற்ற அரவணைக்க யாருமே இல்லையே, உண்ண உணவு இல்லையே, உடுத்த உடை இல்லையே, தங்க வீடு இல்லையே என்று சொல்லி தவிக்கிறீர்களா? வேதனைப்படுகிறீர்களா? குப்பையோடு குப்பையாக கிடக்கிறேனே என்று சொல்லி நீங்கள் வருத்தப்படுகிறீர்களா? கவலைப்படாதீர்கள். உங்களுடைய வறுமையையும் துன்பத்தையும் ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்கின்றார். எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் வறுமை உங்களை வாட்டினாலும் பசியினாலும் நோயினாலும் நீங்கள் வருந்தினாலும் உங்களுடைய உள்ளம் எப்பொழுதும் ஆண்டவரோடு இணைந்திருக்கட்டும். அந்த ஏழை லாசரை போல உங்கள் உள்ளம் எப்பொழுதும் ஆண்டவரோடு இணைந்திருக்கட்டும். கடவுளை குற்றப்படுத்தாதீர்கள். உங்களுடைய பேச்சால் கடவுளுக்கும் மனிதருக்கும் விரோதமாக பாவம் செய்யாதீர்கள். அப்பொழுது நீங்கள் இந்த உலக வாழ்க்கையை முடிக்கும் பொழுது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை அப்படியே தூக்கி கொண்டு போய் நித்திய பேரன்பு வீட்டிலே உங்களை வைத்து உங்களை மகிழ்விப்பார். எப்படி லாசருக்கு கிடைத்ததோ அந்த நித்திய பேரன்பு வீடு அதே போல் உங்களுக்கும் கிடைக்கும். ஆகவே உங்களுக்கு ஏற்படுகிற துன்ப துயரங்கள் இழப்பு தவிப்புகள் வறுமை நோய் இவை எல்லாவற்றிலும் முணுமுணுக்காமல் கடவுளை குற்றப்படுத்தாமல் மனிதரோடு சண்டை போடாமல் அமைந்த மனதோடு ஏற்றுக்கொண்டு ஆண்டவரோடு இணைந்திருங்கள். நிச்சயமாக ஆண்டவர் நீங்கள் விழுந்து கிடக்கிற அந்த வறுமை துன்பம் நோய் என்கிற குப்பை மீட்டிலிருந்து தூக்கி எடுத்து வான்விட்டையே உங்களுக்கு பரிசாக அளித்து உயர்த்துவார். பிரைஸ் லார்ட். Praise the Lord. அல்லேலூயா. Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. பிரியமானவர்களே, நீங்கள் கடந்து வந்த பாதையை சற்று அலசி பாருங்கள். குப்பை மேட்டிலிருந்து கோபுரம் வரைக்கும் உயர்த்தப்பட்டிருக்கிறீர்களா அல்லது கோபுரத்திலிருந்து குப்பைமேடு வரைக்கும் தள்ளப்பட்டிருக்கிறீர்களா என்று சொல்லி நிதானித்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையின் ஓட்டம் உங்களுக்கு கடந்து வந்த பாதை எப்படி இருக்கிறது என்று அலசி பாருங்கள். ஏழ்மையிலிருந்து மிகவும் உயர்த்தப்பட்டிருக்கிறீர்களா செல்வத்திலிருந்து மிகவும் தாழ்த்தப்பட்டிருக்கிறீர்களா என்று சொல்லி நீங்கள் அலசி பாருங்கள். அதற்கு என்ன காரணம் என்று சொல்லியும் உங்கள் ஆத்மாவை நீங்கள் சோதனை செய்து பாருங்கள். ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்கள். உங்கள் பாவம் காரணமாக இருக்கும் என்றால் பாவ அறிக்கை செய்து பரிசுத்தமாகுங்கள். ஆண்டவருடைய கண்களுக்கு முன்பாக பரிசுத்தமான வாழ்வு வாழுங்கள். அப்பொழுது ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் கடந்து வந்த பாதையை ஒரு நாளும் மறந்து போகவே போகாதீர்கள். அல்லேலூயா. Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. அனாதையாய் அலைந்தே நான் திரிந்தேன் ஐயா, அழாதே என்று சொல்லி அணைத்தீரையா. அனாதையாய் அலைந்தே நான் திரிந்தேன் ஐயா, அழாதே என்று சொல்லி அணைத்தீரையா. சேர்ந்து அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி, அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன். Praise the Lord. Praise the Lord.
பழைய ஏற்பாட்டிலே எஸ்தர் ஆகமம் என்கிற ஒரு புத்தகத்திலே நாம் இப்படியாக வாசிக்கின்றோம். யூதரான மொர்தெகாய் சூசான் நகரிலே அரசன் அகேஸ்வர் என்பவருடைய அரண்மனையிலே பணிபுரிந்து வந்தார். அவர் தாய் தந்தை இழந்த தன்னுடைய சிற்றப்பன் மகளான எஸ்தரை வளர்த்து வந்தார். எஸ்தர் எழில்மிகு தோற்றமும் வடிவழகும் கொண்ட ஒரு இளம்பெண்ணாக வளர்ந்து வந்தாள். அகேஸ்வர் அரசனுடைய மனைவி அரசி வஸ்தி அரசனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிய மறுக்கவே அவள் அரசி பதவியிலிருந்து நீக்கப்பட்டாள். ஆகவே வஸ்தி அரசினுடைய இடத்திலே ஒரு அரசியை தேர்ந்தெடுக்கும்படியாக சூசான் நகரிலே உள்ள அநேக திறமையும் அழகும் உள்ள இளம்பெண்கள் ஒன்று சேர்க்கப்பட்டார்கள். அப்படி ஒன்று சேர்க்கப்பட்ட இளம்பெண்களுள் அனாதை பெண்ணாகிய எஸ்தரும் ஒருவராக இருந்தார். இப்படி ஒன்று சேர்க்கப்பட்ட அந்த இளம்பெண்களுக்கு அரச அண்ணகன் ஏகாய் பொறுப்பாளனாக இருந்தான். ஆண்டவர் எஸ்தருக்கு ஏகாயின் கண்களிலும் அரசனின் கண்களிலும் தயவு கிடைக்க செய்தார். பிரைஸ் லார்ட். Praise the Lord. அல்லேலூயா. Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. வாசிக்க கேட்போம். எஸ்தராகமம் 2ஆம் அதிகாரம் 15 மற்றும் 17 வசனங்கள். அபிகாயிலின் புதல்வியும் மொர்தெகாயின் வளர்ப்பு மகளுமாகிய எஸ்தர் மன்னருக்கு முன்னே செல்லும் முறை வந்தபொழுது பெண்களை கண்காணிக்கும் அரச அன்னகர் ஏகாயின் அறிவுரையை தவிர வேறெதையும் நாடாமல் காண்போர் அனைவரின் கண்களிலும் அவர் தயவு பெற்றிருந்தார். பெண்கள் அனைவரிலும் எஸ்தரையே மன்னர் மிகுதியாய் விரும்பினார். கன்னிப் பெண்கள் அனைவரிலும் அவரே மன்னரின் கண்களில் மிகுதியான தயவு பெற்றார். எனவே அவர் அவரது தலைமீது அரசியின் மகுடம் வைத்து வஸ்திக்கு பதிலாக அவரை அரசியாக்கினார். பிரைஸ் லார்ட். Praise the Lord. பிரியமானவர்களே, எஸ்தர் கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்த பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்ததால் ஆண்டவர் அவளுக்கு எல்லார் கண்களிலும் தயவு கிடைக்க செய்தார். சிறப்பாக அரசனின் கண்களிலே அவளுக்கு தயவு கிடைத்தது. அரசன் எஸ்தரை அரசியாக முடிசூட்டினான். நாட்டின் அரசியாக எஸ்தர் உயர்த்தப்பட்டார். பெற்றோரை இழந்து ஒரு அனாதையாக மிகவும் தாட்சியோடு மொர்தெகாய்க்கு பணிவிடை புரிந்து வந்திருந்த அந்த இளம்பெண்ணாகிய எஸ்தர் நாட்டின் அரசியாக உயர்த்தப்பட்டார். பிரியமானவர்களே, ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்ந்து கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவர்களாக நீங்கள் வாழ்ந்தால் நிச்சயம் ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், நான் ஏழையாக இருக்கிறேன், அனாதையாக இருக்கிறேன், அகதியாக இருக்கிறேன், கைவிடப்பட்டவராக இருக்கிறேன், சமுதாயத்திலே எனக்கு ஒரு இடமே கிடையாது, எனக்கு பிரகாசமான எதிர்காலமே இல்லையே என்று சொல்லி நீங்கள் வருத்தப்படலாம். இல்லை பிரியமானவர்களே, நீங்கள் ஆண்டவரால் கண்காணிக்கப்படுகிறீர்கள். ஆண்டவருக்கு உகந்த பரிசுத்தமான வாழ்க்கை வாழுங்கள். அவரை நினைவு கூறுங்கள், செபியுங்கள், அவர் பாதம் அமருங்கள், வேதத்தை வாசித்து தியானியுங்கள். ஆண்டவருடைய கண்களிலும் பிறருடைய கண்களிலும் உங்களுக்கு தயவு கிடைக்கும். ஆண்டவர் நிச்சயமாக உங்களை உயர்த்துவார். ஒரு அனாதையாக எதிர்காலமே இல்லை என்று வாழ்ந்த ஒரு எஸ்தரை நாட்டின் அரசியாக ஆண்டவர் உயர்த்தினார் என்றால் உங்களையும் அவர் ஒரு நாள் உயர்த்துவார், எல்லா நலன்களாலும் நிரப்புவார். பிரைஸ் லார்ட். Praise the Lord. அல்லேலூயா. Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. பிரியமானவர்களே, எஸ்தரை பாருங்கள். ஒரு சாதாரண மறக்கப்பட்ட ஏழ்மையான ஒரு குடும்பத்திலிருந்து அகதியாக சூசான் அரண்மனைக்கு வந்த அந்த பெண் ஆண்டவருடைய கண்களிலே தயவு பெற்று ஒரு அரசியாக உயர்த்தப்பட்டாள். அரசியாக உயர்த்தப்பட்டிருந்தும் குப்பை மேட்டிலிருந்து தன்னை உயர்த்திய ஆண்டவரை எஸ்தர் ஒருபொழுதும் மறக்கவே இல்லை. யூதர்களுக்கு ஆபத்து ஏற்பட்டு விட்டது என்று அறிந்தவுடனே எஸ்தர் ஓடோடி போய் ஆண்டவருடைய சமூகத்திலே சரணடைகின்றாள். ஆண்டவரை பார்த்து கண்ணீரோடு செபிக்கிறாள். 3 நாட்கள் அவளும் அவளுடைய சாதி பெண்களும் உபவாசித்து ஊக்கமாக யூதர்களின் விடுதலைக்காக ஜெபித்தார்கள். ஆண்டவர் எஸ்தருக்கு அரசனின் கண்களிலே தயவு கிடைக்க செய்தார். யூத இனம் முழுவதும் ஆமானின் கையிலிருந்து காப்பாற்றப்பட்டது. பிரைஸ் லார்ட். Praise the Lord. அல்லேலூயா. Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. அன்பார்ந்தவர்களே, நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் வாழ்ந்தாலும் சரி, மிக தாழ்த்தப்பட்ட சூழ்நிலையில் இருக்கலாம், ஒருவேளை மிக உயர்த்தப்பட்டிருக்கலாம், எஸ்தரை போல அரண்மனை வாசம் கூட உங்களுக்கு இருக்கலாம். எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நீங்கள் ஆண்டவரை உறுதியாக பற்றுக்கொள்ளுங்கள். அவர் ஒருவரை மாத்திரம் ஆண்டவரும் மீட்பருமாக நீங்கள் விசுவசித்து ஏற்றுக்கொண்டு அவர் ஒருவரை மாத்திரம் ஆராதித்து அவர் ஒருவருக்கு மாத்திரம் நீங்கள் பணிவிடை செய்யுங்கள். எந்த சூழ்நிலையிலும் அரண்மனையில் இருக்கலாம், அல்லது ஒரு குடிசை வீட்டில் இருக்கலாம், ஒரு அரசனாக ஒரு அரசியாக இருக்கலாம், அல்லது ஒரு ஆண்டியாக இருக்கலாம். எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரை துதித்து போற்றி புகழ மறக்காதீர்கள். இடைவிடாமல் ஆண்டவரை துதித்து கொண்டே இருங்கள். அவர் புகழை பாடிக்கொண்டே இருங்கள்.
இயேசு நாமம் சொல்லி ஜெபியுங்கள். சாட்சியமான வாழ்க்கை வாழுங்கள். நற்செய்தியை வல்லமையோடு பறைசாற்றுங்கள். அப்பொழுது ஆண்டவர் உங்களை நிச்சயமாக உயர்த்துவார். உங்களை குப்பை மேட்டிலிருந்து, அதாவது பாவ பழக்கங்களிலிருந்தும், உடல் நோயிலிருந்தும், இயற்கையின் சீற்றங்களிலிருந்தும், விபத்துகளிலிருந்தும் தூக்கி எடுத்த ஆண்டவரை ஒவ்வொரு நொடி பொழுதும் நீங்கள் நினைக்க வேண்டும். அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். அவரை புகழ்ந்து போற்றி துதித்துக் கொண்டே இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே செய்த அற்புதங்களையும் அதிசயங்களும் உங்களுக்கு கொடுத்த விடுதலைகளையும் பலருக்கும் எடுத்து சொல்லி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். பிரைஸ் லார்ட். Praise Praise the the Lord. Lord. அல்லேலூயா. Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. நடந்த ஒரு நிகழ்வு. ஒரு கிராமத்திலே ஒரு ஏழை இளம்பெண் 8ஆம் வகுப்பு வரைக்கும் படித்தாள். அவள் படிப்பிலே மிகவும் கெட்டிக்காரியாக இருந்தாள். 8ஆம் வகுப்பு வரை அவள் வகுப்பிலே முதல் இடத்தை பிடித்தவள். அவருடைய பெற்றோர் மிகவும் ஏழையாக இருந்ததால் அந்த பெண்ணால் மீண்டும் தொடர்ந்து படிக்க முடியவில்லை. அவருடைய பெற்றோர்களுடைய விருப்பப்படி பக்கத்து வீட்டு ஆடு மாடுகளை மேய்க்கும்படியாக அந்த பெண் அமர்த்தப்பட்டாள். அந்த பெண் ஆடு மாடு மேய்க்கிற இடத்திற்கு கூட வேத புத்தகத்தை எடுத்துக்கொண்டு போவாள். பாட்டு புத்தகத்தை எடுத்துக்கொண்டு போவாள். அங்கே வேதவசனத்தை படிப்பதும் சத்தமாக பாடுவதும் துதிப்பதும் அவளுடைய வாடிக்கையாக இருந்தது. தன்னோடு ஆடு மாடு மேய்த்து கொண்டிருந்த பிள்ளைகளுக்கு இயேசுப்பாவை பற்றி சொல்லுவாள். வசனத்தை வாசித்து காமிப்பாள். துதிப்பாள். அவர்களோடு சேர்ந்து இறைவசனத்தை அவர்களுக்கு மனப்பாடம் செய்ய கற்றுக் கொடுப்பாள். இப்படியாக அவளுடைய நாட்கள் உருண்டோடிக் கொண்டே இருந்தன. ஒரு நாள் அந்த வழியாக ஒரு செல்வந்தர் வந்தார். அவர் காரை நிறுத்திவிட்டு என்ன நடக்கிறது என்று சற்று கூர்ந்து கவனித்தார். இந்த பெண் இப்படி அற்புதமாக வேதவசனத்தை வாசித்து இவருக்கு விளக்கி கொடுப்பதும் பாடுவதும் ஆண்டவரை துதித்து போற்றுவதுமாக இருப்பதைக் கண்டு அளவற்ற மகிழ்ச்சி அடைந்தார். அந்த பெண் வீட்டிற்கு சென்று அந்த பெண்ணை அழைத்து கொண்டு வரச் சொல்லி அவளை தத்தெடுத்து கொண்டார். அவளை நன்றாக படிக்க வைத்து ஒரு மருத்துவராக்கினார். அவள் மருத்துவரானாலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு பிரமாணிக்கமான ஊழியக்காரியாக அவள் மாறினாள். இன்று மருத்துவ பணியையும் நற்செய்தி பணியும் இணைந்து மிக வல்லமையாக ஆண்டவருக்கு அவள் ஊழியம் செய்து வருகின்றார். பிரைஸ் லார்ட். Praise the Lord. அல்லேலூயா. Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. அன்பார்ந்தவர்களே, நான் ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்து விட்டதால் எனக்கு படிக்க திறமை இருந்தும் எனக்கு படிக்க வாய்ப்பு இல்லை. நல்ல வேலை இல்லை, வருமானம் இல்லை, உண்பதற்கு நல்ல உணவும் கிடையாது, உடுத்துவதற்கு நல்ல துணிமணி கிடையாது, பொது நிகழ்வுகளுக்கும் ஒரு சுப காரியங்களுக்கும் வெளியே போவதற்கு கூட வெட்கமாக இருக்கிறது என்று சொல்லி உங்கள் ஏழ்மையை நினைத்து நீங்கள் கலங்குகிறீர்களா? கலங்கவே கலங்காதீர்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உறுதியாக பற்றிக் கொள்ளுங்கள். அவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழுங்கள். ஆண்டவரை பிரியப்படுத்த துதியுங்கள். இயேசுநாமம் சொல்லி ஜெபியுங்கள். நற்செய்தியை வாசித்து நீங்கள் வாழ்வாக்குங்கள். ஒரு நாள் நிச்சயமாக ஆண்டவர் நீங்கள் விழுந்து கிடக்கின்ற அந்த குப்பை மேட்டிலிருந்து, ஏழ்மையிலிருந்து தூக்கி உங்களை உயர்த்துவார். இந்த உதாரணத்திலே நான் சொன்ன அந்த இளம்பெண்ணை போல உங்களையும் ஆண்டவர் ஒரு நாள் ஆசீர்வதித்து உயர்த்துவார். பிரைஸ் லார்ட். Praise the Lord. அல்லேலூயா. Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. வாசிக்க கேட்போம். திருப்பாடல் 113:9. மலடியை அவள் இல்லத்தில் வாழ வைக்கின்றார். தாய்மை பேறு பெற்று மகிழுமாறு அவளுக்கு அருள்கின்றார். அல்லேலூயா. பிரைஸ் லார்ட். Praise the Lord. ஆண்டவருடைய அரும் செயல்களை பாருங்கள். மலடியை அவர் தாய்மை பேர் ஆக்குகின்றார். பிள்ளை இல்லாதவர்களை அவர் மக்கள் நடுவிலே அமர்ந்து மகிழச் செய்கின்றார் என்று சொல்லி நாம் வாசிக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, குறைகளை எல்லாம் நிறைவாக்குகின்ற நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கும் பொழுது ஏன் குறைகளைக் கண்டு நீங்கள் கலங்க வேண்டும்? ஏன் நீங்கள் அழுது புலம்ப வேண்டும்? என் பெயரால் எதை கேட்டாலும் நான் கொடுப்பேன் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாக்கு கொடுத்திருக்கிறார் அல்லவா? அந்த வாக்குறுதியை உறுதியாக பற்றிக் கொள்ளுங்கள். ஆண்டவருடன் உங்களுடைய விண்ணப்பத்தை சமர்ப்பியுங்கள். ஆண்டவரே, என்னுடைய மன்றாட்டுக்கு, என்னுடைய விண்ணப்பத்திற்கு உம்மால் பதில் கொடுக்க முடியும், என்னுடைய தேவைகளை உம்மால் பூர்த்தி செய்ய முடியும் என்று அவர் மீது நீங்கள் பாரத்தை போட்டு விடுங்கள். நிச்சயமாக விசுவாசத்தோடும் பரிசுத்த உள்ளத்தோடும் நீங்கள் கேட்கிறதை ஆண்டவர் நிறைவேற்றியே தீர்வார். அன்பார்ந்தவர்களே, உதாரணமாக எடுத்துக்கொள்வோம். இந்த கூட்டத்திலே நிறைய பேர் திருமணமாகியும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கலாம். நீங்கள் மிகுந்த வருத்தத்தோடு இருக்கலாம். ஆண்டவரிடம் சரணடையுங்கள். ஆண்டவரிடம் உங்களை ஒப்புக்கொடுங்கள். பரிசுத்த உள்ளத்தோடு ஆண்டவரிடம் தாட்சியோடும் விசுவாசத்தோடும், ஆண்டவரே, என் கற்பத்தை திறக்க உம்மால் கூடும், என் மலட்டுத்தன்மை நீக்கி என்னை தாயாக தகப்பனாக மாற்ற உம்மால் கூடும், எனக்கு குழந்தை பாக்கியத்தை நீர் கொடுப்பீர் என்று நம்புகிறேன் என்று சொல்லி நன்றி சொல்லுங்க, துதியுங்க, செபித்து காத்துருங்க. நிச்சயமாக ஆண்டவர் உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுப்பார். உங்களுக்கு வேதாகமத்திலிருந்து ஒரு உதாரணத்தை கொடுக்க விரும்புகின்றேன். சாமுவேல் முதல் புத்தகத்திலே ஒரு குடும்பத்தை பற்றி நாம் வாசிக்கின்றோம். எல்கானா என்ற சகோதரனுக்கு அன்னா பெனினா என்று 2 மனைவியர் இருந்தனர். பெனினாவுக்கு குழந்தைகள் இருந்தன, அன்னாவுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை.
குழந்தை பாக்கியம் இல்லாததால் அன்னாவை பெனினா மிகவும் துன்புறுத்தி வந்தாள். ஒவ்வொரு நாளும் இழிவாக பேசுவாள், அவளை திட்டுவாள், மோசமாக நடத்தி வந்தாள். மனம் உடைந்து போன அன்னா ஆண்டவருடைய சமூகத்துக்கு தேவாலயத்திற்கு ஓடி போய் கதறி அழுது ஏராளம் கண்ணீர் சிந்தி ஆண்டவரிடம் மன்றாடினாள். அடிமையின் அவல நிலையை கண்ணோக்கி, நீர் எனக்கு ஒரு ஆண்மகவை தருவீர் என்றால் அவனை வாழ்நாள் முழுவதும் ஒப்பு கொடுப்பேன் ஆண்டவரே என்று சொல்லி நேர்ச்சி செய்து அவள் ஜெபம் செய்தாள். ஆழ்ந்த விசுவாசத்தோடு ஆண்டவரிடம் தன் விண்ணப்பத்தை தெரிவித்தாள். ஆண்டவர் அன்னாளின் கண்ணீரை கண்டார், அவருடைய ஜெபத்தை கேட்டார். அன்னாள் கருவுட்டு அருமையான மகன் சாமுவேலை பெற்றெடுத்தார். ஆண்டவர் சாமுவேலை ஆசிர்வதித்து இஸ்ராயலின் முதல் நடுவராகவும் முதல் இறைவாக்கினராகவும் உயர்த்தினார். பிரியமானவர்களே, அன்னாவை ஆண்டவர் மலடி என்கிற அந்த குப்பையிலிருந்து தூக்கி எடுத்து உயர்த்தி தாய்மை பேறு அளித்த பின் ஆண்டவரிலே அவள் மகிழ்ந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி அவள் ஒரு அருமையான பாடலை பாடினாள். அதை இப்பொழுது ஒரு சில வரிகள் வாசிக்க கேட்போம். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 8வது வசனம். புழுதியை நின்று அவர் ஏழைகளை உயர்த்துகின்றார், குப்பையை நின்று வறியவரை தூக்கி விடுகின்றார், உயர் குடியினரோடு அவர்களை அமர்த்துகின்றார், மாண்புறு அரியணையை அவர்களுக்கு உரிமையாக்குகின்றார். உலகின் அடித்தளங்கள் ஆண்டவருக்கு உரியவை, அவற்றின் மேல் அவர் உலகை நிறுவினார். Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, ஏழைகளை தூசியிலிருந்து தூக்குகிறவரும் வறியவர்களை குப்பமேட்டிலிருந்து உயர்த்துகிறவருமான ஆண்டவரிடம் பாருங்கள். அவர் உங்கள் தேவைகளை எல்லாம் நிறைவு செய்வார். உங்கள் கண்ணீரை எல்லாம் துடைப்பார். உங்கள் கண்ணீர்கள் நிச்சயம் வற்றி போகும். உங்களுடைய துன்பத்தின் நாட்கள், கண்ணீரின் நாட்கள் முடிவுக்கு வந்துவிடும். ஆடலும் பாடலும் மகிழ்ச்சியும் நிறைந்த சமாதானமும் உங்கள் உள்ளத்திலும் உங்கள் இல்லத்திலும் எப்பொழுதும் நிலைத்திருக்கும். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 பிரியமானவர்களே, புழுதியிலிருந்து ஏழைகளை தூக்குகிறவரும் குப்பைமேட்டிலிருந்து வறியவரை உயர்த்தி உயர்குடி மக்களோடு வாழ வைக்கிறவருமான நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சர்வ வல்லவர், வானத்துக்கும் பூமிக்கும் உரிமையாளர், வானத்தையும் பூமியும் ஒரு வார்த்தையால் உண்டாக்கி வல்லமையோடு இயக்கிற தேவன். அவரை உறுதியாக பற்றி கொள்ளுங்கள். அவர் மீது உள்ள விசுவாசத்தில் உறுதியாக இருங்கள். உங்களுடைய தேவைகளில், உங்களுடைய வறுமையில், ஏழ்மையில் உங்களுடைய தேவைகளை ஆண்டவரிடம் விசுவாசத்தோடு சமர்ப்பித்து காத்திருங்கள். நீங்கள் கேட்டது கிடைக்கவில்லை என்று சொன்னால் பல ஆண்டுகள் பல மாதங்கள் ஆகியும் நான் விண்ணப்பித்தது, நான் கேட்டது எனக்கு கிடைக்கவில்லையே என்று சொல்லி விசுவாசத்தில் தளர்ச்சியுற்று ஒரு நாளும் தவறான வழியில் போய்விடாதீர்கள். மந்திரவாதிகளிடமும் மாயவத்தைக்காரர்களிடமும் குறி சொல்கிறவர்களிடம் போய்விடாதீர்கள். சிலை வழிபாட்டிற்கும் வேற்றுதை வழிபாட்டிற்கும் கடந்து சென்று உங்கள் தலையில் நீங்களே மண்ணை வாரி போட்டுக் கொள்ளாதீர்கள். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் நீங்கள் விண்ணப்பித்து ஜெபித்தது கிடைக்கும் வரைக்கும் பொறுமையோடு காத்திருங்கள். சற்று தாமதிப்பது போல் தோன்றினாலும் நிச்சயமாக ஆண்டவர் உங்கள் விண்ணப்பத்திற்கு செவி கொடுப்பார். உங்கள் மன்றாட்டை அவர் கேட்டு உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார். அன்பார்ந்தவர்களே, இப்பொழுது நாம் வாசித்து தியானித்த வேத பகுதிகளிலே இருப்பது போல ஒரு அன்னாளை மலடி என்ற குப்பையிலிருந்து தூக்கி உயர்த்தி தாய்மை பேறு அளித்த தேவன், ஒரு எஸ்தரை, ஒரு அனாதை ஏழை பெண்ணை ஒரு நாட்டின் அரசியாக உயர்த்திய தேவன், ஆடு மேய்த்து கொண்டிருந்த சிறுவன் தாவீதை ஒரு இஸ்ராயலின் அரசனாக உயர்த்திய ஆண்டவர் நிச்சயமாக உங்கள் ஒவ்வொருவரையும் உயர்த்துவார். உங்களையும் என்னையும் உயர்த்த அவர் வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி விசுவசியுங்கள். தூசியிலிருந்து ஏழைகளை தூக்கி புழுதியிலிருந்து வறியவர்களை தூக்கி எடுத்து உயர்த்துகிற நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்கள் ஒவ்வொருவரையும் உயர்த்துவாராக, நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Amen. ஆமென். Amen. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. எங்களை அன்போடு நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, அருமையான தகப்பனே, நீர் எங்களோடு பேசிய இந்த வசனங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். மிகவும் ஆறுதலாக நீர் எங்களை வறுமையிலிருந்து, கஷ்டத்திலிருந்தும், துன்பத்திலிருந்தும், பாவப்படுகொடியிலிருந்தும் தூக்கி எடுக்கிறவர் என்பதை வசனங்கள் மூலமாக உணர்த்தி கொடுத்தீர். நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் உண்மையை பற்றி கொண்டு உண்மையில் உள்ள விசுவாசத்தில் ஆழமாக வேரூன்றி இருக்க கிருபை செய்யும். துன்பத்துயரங்கள் மத்தியில் நீர் ஒருவர் எங்களுக்கு போதுமானவராக இருக்கின்றீர். எங்களுக்கு விடுதலை கொடுக்க வல்லவராக இருக்கிறீர் என்று உம்மை விசுவசிக்க எங்களுக்கு கற்றுக்கொடும். உம்மீது உள்ள விசுவாசத்தினால் எங்கள் வாழ்க்கையிலே அற்புதங்களையும் அடையாளங்களையும் நாங்கள் காணச் செய்யும். சகல துதி கன மகிமை ஆராதனை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால்
ஜெபம் கேளு நல்ல பிதாவே. ஆமென். 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 துதிப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. துதிக்கிறோம் ஆண்டவரே, மீட்பு தேவாதி தேவனே, மீட்பு துதிக்கிறோம். ஹல்லேலூயா 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 நல்லவர், நீர் வல்லவர், நீர் பெரியவர், நீர் பரிசுத்தர், நீர் அற்புதர். இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். ஹல்லேலூயா. தடுக்கி விழுந்தோரை தாங்குகிறீர், தாழ்த்தப்பட்டோரை தூக்குகிறீர். தடுக்கி விழுந்தோரை தாங்குகிறீர், தாழ்த்தப்பட்டோரை தூக்குகிறீர். தகப்பனே தந்தையே உமக்குத்தான் ஆராதனை. தகப்பனே தந்தையே உமக்குத்தான் ஆராதனை. உமை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் அருகில் இருக்கின்றீர். உமை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் அருகில் இருக்கின்றீர். கூப்பிடுதல் கேட்டு குறை நீக்குவீர், விருப்பம் நிறைவேற்றுவீர். கூப்பிடுதல் கேட்டு குறை நீக்குவீர், விருப்பம் நிறைவேற்றுவீர். சேர்ந்து உம் நாமம் உயரணுமே, அது உலகெங்கும் பரவணுமே. உம் நாமம் உயரணுமே, அது உலகெங்கும் பரவணுமே. தகப்பனே தந்தையே உமக்குத்தான் ஆராதனை. தகப்பனே தந்தையே உமக்குத்தான் ஆராதனை. தடுக்கி விழுந்தோரை தாங்குகிறீர், தாழ்த்தப்பட்டோரை தூக்குகிறீர். Praise Lord. Praise Lord. Hallelujah. 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 Hallelujah.